ஸ்ருதியின் உணவகத்தில் வேலை நடந்து கொண்டிருந்த போது சாமியார் வேடமணிந்த பெண் ஒருத்தி உள்ளே நுழைந்து சத்தமிட்டாள். ஸ்ருதிக்கு ஏதோ ஆபத்து வரப்போவதாகவும் கடவுள் தன்னை எச்சரிக்க அனுப்பியதாகவும் கூறி அங்கிருந்த வாடிக்கையாளர்களை பீதியடையச் செய்தாள். ஸ்ருதி சாமர்த்தியமாகச் செயல்பட்டு பிச்சை கேட்பதற்காக இப்படிச் செய்கிறார் என்று கூறி வாடிக்கையாளர்களை சமாதானப்படுத்திவிட்டு அந்த பெண்ணை வெளியே அழைத்துச் சென்றாள். வெளியே வந்ததும் அந்த பெண் ஸ்ருதி தன் ஓரகத்தி மீனாவோடு சேரக்கூடாது என்றும் மீனாவால் ஸ்ருதிக்கு நஷ்டம் ஏற்படும் என்றும் கூறி மிரட்டினாள். ஆனால் நவீன சிந்தனை கொண்ட ஸ்ருதி அந்த மூட நம்பிக்கைகளை நம்ப மறுத்து அந்த பெண்ணை விரட்ட முயன்றாள். அப்போது அந்த சாமியார் பெண்மணி இதற்கு முன்பு ஒரு வீட்டில் இரண்டாவது மருமகளால் மாமனாருக்கு ஆபத்து என்றுதான் சொன்னதாகவும் அதை அவர்கள் நம்பாததால் அந்த மாமனாருக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் ஒரு கதையை கூறினாள். அந்த கதையில் வரும் பெயர்களை ஸ்ருதி துருவி விசாரித்த போது அது தன் மாமனார் அண்ணாமலை மற்றும் மீனா பற்றியது என்பதை புரிந்து கொண்டாள். தன் குடும்பத்தை பிரிக்கச் சதி செய்த அந்த பெண்ணை ஸ்ருதி அடிக்கப் பாய அவள் பயந்து ஓடி ஒரு ஆட்டோவில் ஏறினாள். விடாமல் துரத்திச் சென்ற ஸ்ருதி ஆட்டோவிற்குள் ஒளிந்திருந்த அந்த பெண்ணையும் அவரோடு இருந்த ரோகிணியையும் கையும் களவுமாக பிடித்தாள். ரோகிணியின் சதியையும் அண்ணாமலைக்கு விபத்து ஏற்படுத்தியதில் சிந்தாமணியின் பங்கையும் ஸ்ருதி அங்கேயே அம்பலப்படுத்தினாள். உடனடியாக முத்து, மீனா மற்றும் விஜயாவை இடத்திற்கு வரவழைத்தாள். உண்மையை அறிந்த விஜயா ஆத்திரமடைந்து ரோகிணியை தாக்கினார். இறுதியில் இதுபோன்ற போலீஸ் சாமியார்களின் வார்த்தைகளையும் மூட நம்பிக்கைகளையும் நம்ப வேண்டாம் என்றும் நேர்மையாக வாழ்ந்தால் எந்த ஆபத்தும் வராது என்றும் ஸ்ருதி அனைவருக்கும் அறிவுரை கூறினாள். சதி செய்தவர்களை போலீசில் ஒப்படைக்க முடிவு செய்தாள். அடுத்த கட்டமாக ரோகிணி மற்றும் சிந்தாமணி மீது போலீஸ் எடுக்கும் நடவடிக்கைகள் பற்றி பார்ப்போம். ஸ்ருதி கராராக பேசி போலீஸை வரவழைத்ததும் ரோகிணியும் அந்த சாமியார் வேடமிட்ட பெண்ணும் நடுங்க ஆரம்பித்தார்கள். ஸ்ருதி, தயவு செய்து போலீஸ் வேண்டாம், இது குடும்ப விஷயம், நாமளே பேசி தீர்த்துக்கலாம் என்று விஜயா பதற்றத்தோடு குறுக்கிட்டார். தன் மருமகள் ரோகிணி கைதாகி ஜெயிலுக்கு போனால் குடும்பமானம் என்னாகும் என்ற பயம் அவருக்கு. ஆனால் ஸ்ருதி விடுவதாக இல்லை. ஆண்டியா, இது வெறும் குடும்ப பிரச்சனை இல்ல, அங்களுக்கு விபத்து ஏற்படுத்தி அவரோட உயிருக்கே குறி வச்சிருக்காங்க. இது கொலை முயற்சி. மீனாவை பழிவாங்கறதுக்காக ஒரு அப்பாவி மனுஷனை பகடைக்காய ஆக்கியிருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டா இன்னும் பெரிய தப்பு பண்ணுவாங்க என்று உறுதியாகச் சொன்னாள். முத்துவும் ஸ்ருதிக்கு ஆதரவாக நின்றான். ஆமாமா, மீனா எந்த தப்பும் பண்ணலேன்னு தெரிஞ்சோம். இவங்க ஆடின நாடகத்தால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா, நம்ம அப்பாவையே கொல்ல பார்த்த இவங்களை சும்மா விடக்கூடாது என்று ஆவேசப்பட்டான். போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டதும் அந்த சாமியார் வேடமிட்ட பெண்மணி உண்மையை ஒவ்வொன்றாக கொட்ட ஆரம்பித்தாள். ஐயா, என்னை விட்டுடுங்க. சிந்தாமணி அக்காதான் எனக்கு பணம் கொடுத்து அண்ணாமலை வீட்டுக்கு போய் மீனா காலடிப்பட்ட அந்த வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணாமலை சியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி அதை மீனாவாலதான் நடந்துச்சுன்னு நம்ப வைக்க சொன்னாங்க. இதெல்லாம் ரோகிணிக்கும் தெரியும் என்று அழுது கொண்டே ஒப்புக்கொண்டாள். ரோகிணி தன் முகம் வெளுத்துப் போய் நிற்பதை பார்த்து விஜயாவால் எதையும் பேச முடியவில்லை. தான் இவ்வளவு காலம் நம்பிய மருமகள் இவ்வளவு பெரிய சதி பண்ணுவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. முத்து போன் செய்து அண்ணாமலையையும் அங்கே வரவழைத்தான். விஷயத்தை அறிந்த அண்ணாமலை மிகுந்த மனவேதனையோடு ரோகிணியை பார்த்தார். ஏம்மா ரோகிணி, ஒரு வீட்ல எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சா? பதவிக்காகவும் பணத்துக்காகவும் உன் மாமனாருக்கே விபத்து ஏற்படுத்த துணிஞ்சிட்டியே என்று கண்கள் கலங்க கேட்டார். காவல்துறையினர் ரோகிணியையும் அந்த சாமியார் பெண்ணையும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். சிந்தாமணியை தேடும் பணியும் தொடங்கியது. மீனா கலங்கிய கண்களோடு ஸ்ருதியின் கையை பிடித்துக் கொண்டாள். நீ மட்டும் இன்னைக்கு உண்மையை நிரூபிக்கலன்னா என் மேல விழுந்த பழி என்னைக்குமே போயிருக்காது ஸ்ருதி என்று நன்றியுடன் கூறினாள். ஸ்ருதி புன்னகையோடு, இனிமேலாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நம்பி குடும்பத்தை பிரிக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் என்று கூறி எல்லாரையும் சமாதானப்படுத்தினாள். ஸ்ருதி தன் கையில் இருந்த ஆதாரங்களை போலீசிடம் ஒப்படைத்ததும் ரோகிணியும் அந்த சாமியார் பெண்ணும் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார்கள். ஸ்ருதி, நான் தெரியாம பண்ணிட்டேன், என மன்னிச்சுடு என்று ரோகிணி கெஞ்சினாள். ஆனால் ஸ்ருதி எதற்கும் மசியவில்லை. மன்னிக்கிறதுக்கு இது ஒன்னும் சின்ன தப்பில்ல ரோகிணி. ஒரு மனுஷனோட உசுரோட விளையாடி இருக்கீங்க. சட்டப்படி உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும் என்று உறுதியாக கூறிவிட்டாள். போலீசார் ரோகிணியையும் அந்த பெண்ணையும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் தன் கௌரவம் பாதிக்கும் என்று நினைத்த ரோகிணியின் கணவர் அவளை காப்பாற்ற எவ்வளவோ முயன்றார். ஆனால் ஸ்ருதி கொடுத்த வீடியோ ஆதாரங்கள் மிக தெளிவாக இருந்ததால் போலீசால் அவர்களை விட முடியவில்லை. இந்த சம்பவத்திற்குப் பிறகு ஸ்ருதி தன் உணவகத்திற்கு திரும்பினாள். அங்கு இருந்த மற்ற ஊழியர்களும் கஸ்டமர்களும் ஸ்ருதியின் துணிச்சலை பாராட்டி பேசினார்கள். மேடம், நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த பொம்பளைய விடாம துரத்தி பிடிக்கலன்னா இவங்க இன்னும் எத்தனை பேரை ஏமாத்தியிருப்பாங்கன்னு தெரியல் என்று நெகிழ்ந்து போய்ச் சொன்னார்கள். சில நாட்கள் கழித்து ஸ்ருதிக்குத் தெரிந்த ஒருவர் அவளை பார்க்க உணவகத்திற்கு வந்திருந்தார். ஸ்ருதி,
நீ பண்ணது பெரிய விஷயம். ஆனா இப்போ அந்த சிந்தாமணி தலைமறைவா இருக்காளாமே, அவளால உனக்கு ஏதாவது ஆபத்து வருமா என்று அக்கறையாக கேட்டார். ஸ்ருதி புன்னகையோடு, தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். நான் உண்மையின் பக்கம் இருக்கேன். அந்த சிந்தாமணி எங்க ஒளிஞ்சு இருந்தாலும் போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. அதுவரைக்கும் நான் பயப்பட போறது இல்ல. இந்த சமூகம் மாறணும்னா நாம முதல்ல தைரியமா இருக்கணும் என்று நம்பிக்கையுடன் சொன்னாள். அன்று முதல் ஸ்ருதி தன் உணவகத்தில் ஒரு விழிப்புணர்வு பலகையை வைத்தாள். அதில் மூடநம்பிக்கைகளை நம்பாதீர்கள், உழைப்பையும் உண்மையையும் மட்டுமே நம்புங்கள் என்ற வாசகம் பளிச்சென்று மின்னியது. ஸ்ருதியின் இந்த அதிரடி மாற்றமும் துணிச்சலும் அந்த பகுதியில் பெரிய பேசுபொருளாக மாறியது. தலைமறைவாக இருந்த சிந்தாமணி ரோகிணி கைதான செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். எப்படியாவது இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து தன் பழைய நண்பர் ஒருவரின் உதவியுடன் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு தோட்டத்தில் பதுங்கினாள். ஆனால் ஸ்ருதி அவளை சும்மா விடுவதாக இல்லை. சிந்தாமணி அடிக்கடி தொடர்பு கொள்ளும் நபர்களின் பட்டியலை திரட்ட ஸ்ருதி போலீசுக்கு உதவினாள். அந்த சாமியார் பெண்மணியிடம் நடத்திய கிடுக்கிப்பிடி விசாரணையில் சிந்தாமணி தங்கியிருக்க வாய்ப்புள்ள இடங்களை போலீஸ் கண்டறிந்தது. ஸ்ருதியே நேரடியாக களத்தில் இறங்கி சிந்தாமணிக்கு தெரியாத ஒரு ஆள் மூலம் ரோகிணி பெயலில் வந்துவிட்டார், உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு போலித் தகவலை அனுப்பினாள். அந்த தகவலை நம்பி சிந்தாமணி குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தபோது அங்கே ஸ்ருதியும் போலீசாரும் காத்திருந்தனர். மாட்டிக்கொண்டதை உணர்ந்த சிந்தாமணி தப்பி ஓட முயன்றார். ஆனால் ஸ்ருதி அவரை வழிமறித்தாள். என்ன சிந்தாமணி, ஒரு குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு விபத்து வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்படி பயந்து ஓடுறீங்களே, இது உங்களுக்கே அடுக்காது என்று எள்ளலாகச் சொன்னாள். சிந்தாமணி ஆத்திரத்தில் கத்தினாள். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஸ்ருதி. நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா நான் நினைச்சது நடந்திருக்கும். ஸ்ருதி அமைதியாக பதில் சொன்னாள். தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்காம வேடிக்கை பார்க்கறது அதைவிட பெரிய தப்பு. உங்களை போன்றவங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் முன்னேறாது. போலீசார் சிந்தாமணியை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இந்த வழக்கில் அனைத்து சதிகாரர்களும் பிடிபட்ட செய்தி ஊடகங்களில் வெளியானது. ஸ்ருதியின் துணிச்சலை பாராட்டி அந்த ஊர் மக்கள் அவளுக்கு பாராட்டு விழா நடத்தினர். ரெஸ்டாரண்டில் அமர்ந்து பழைய நினைவுகளை அசைப்போட்ட ஸ்ருதி ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தாள். படித்தவர்கள் கூட இதுபோன்ற போலி சாமியார்களிடம் ஏமாறுவது வருத்தமாக இருந்தது. அதனால் தன் ரெஸ்டாரண்டில் ஒரு சிறிய பகுதியை சமூக விழிப்புணர்வு மையமாக மாற்றி மக்கள் தங்கள் பிரச்சினைகளுக்கு பகுத்தறிவுடன் தீர்வு காண வழிவகை செய்தாள். தர்மத்தின் வாழ்வுதனைச் சூது கவ்வும், ஆனால் தர்மமே இறுதியில் வெல்லும் என்பதை ஸ்ருதி மீண்டும் ஒருமுறை நிரூபித்துக் காட்டினாள். அடுத்ததாக சிறையில் இருக்கும் ரோகிணி ஸ்ருதியை பழிவாங்க திட்டம் போடுவது போல அல்லது ஸ்ருதி தன் பிசினஸை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது பற்றி பார்ப்போம். சிந்தாமணியும் கைது செய்யப்பட்ட பிறகு ஸ்ருதிக்கு நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் சிறையில் இருந்த ரோகிணி ஆத்திரத்தில் சிவந்திருந்தாள். தன் வாழ்க்கையும் கௌரவமும் ஸ்ருதியால் பறிபோனதாக எண்ணி எப்படியாவது அவளை பழிவாங்கத் துடித்தாள். ஜாமீனில் வெளியே வர தன் வழக்கறிஞர் மூலம் பல முயற்சிகளை எடுத்தாள். வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது ரோகிணி தரப்பு வழக்கறிஞர், ஸ்ருதி தன் உணவகத்தின் விளம்பரத்திற்காக திட்டமிட்டு என் கட்சிக்காரரை சிக்க வைத்துள்ளார் என்று வாதாடினார். ஆனால் ஸ்ருதி மிகவும் தெளிவாக இருந்தாள். தான் எடுத்த வீடியோ ஆதாரங்கள், சாமியார் பெண்ணின் வாக்குமூலம் மற்றும் சிந்தாமணிக்கும் ரோகிணிக்கும் இடையே நடந்த பண பரிமாற்றங்களுக்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் என அனைத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாள். நீதிபதி ஆதாரங்களை ஆய்வு செய்துவிட்டு ரோகிணி மற்றும் சிந்தாமணிக்கு கடும் அபராதத்துடன் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். தீர்ப்பு வந்ததும் ஸ்ருதியை பார்த்து ரோகிணி ஆவேசமாகச் சபித்தாள். ஆனால் ஸ்ருதி அதைக் கண்டு அஞ்சவில்லை.